வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்கும். பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டு பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவர். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் எந்தே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் எந்தே ஆர்ப்பரிப்போம். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரை நோக்கி, கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். முதலாவது பலன், இரண்டாவது பதில். அங்கே வேதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா நெகமியா 1:6 அடியேனுடைய ஜெபம் கேட்க கண்கள் திறந்து கவனித்தரோம் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் அப்படியே அவர் செய்வது. சங்கீதம் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, 34:15 சங்கீதம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மறு உத்தரவு கொடுக்கிற கண்கள், திறந்திருக்கிற கண்கள், நோக்கி பார்க்கிற கண்கள். ஆமென். ஆண்டவருடைய கண்கள் நமக்கு பதில் கொடுக்க முடியாது. நம்முடைய வேண்டுதலுக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு, ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். பதில் கொடுக்கிற நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஏசாயா 37:7 சொல்லும்போது உமது கண்கள் எப்பொழுதும் திறந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வேண்டும் போதெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரால் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா, உடனே பதில் உண்டு. தேவர் நம்மை ஆசீர்வதிக்க நல்ல தெய்வம். அங்க இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. ஆகவே தானியேல் 9:23 வாசினா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவர், அவன் வேண்டிக் கொண்ட போதே, அவன் வேண்டிக் கொண்ட போதே அவர் பதில என்ன செய்தார்? கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென். எரேமியாவுல வாசிக்கும் போது 3:20 சொல்லுகிறார், அவன் நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தெய்வம் என்று. அல்லேலூயா. ஆகவே பலன் கொடுக்கிற தேவன், பதில்